எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். குழந்தைங்களுக்கும் லீவ் விட்டதுனால கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருந்தால் கூட அம்மா விளையாட வாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்களும் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ என்னால் ஓடி ஆடிலாம் விளையாட முடியாதுடான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பால் போட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். குழந்தைங்களும் எவ்வளோ நேரம் தான் ஃபோனும் டிவியும் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ கொஞ்ச நேரம் அவங்களும் சைக்கிளிங் அந்த மாதிரி பண்ணிவிட்டு வெளியே விளையாண்டுட்டு இருப்பாங்க. பட் ஈவினிங் அல்லது காலையில் போல் நானும் கொஞ்சம் நேரம் அவங்க கூட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது. ரொம்ப நேரம்லாம் ஓடி விளையாட முடியாதனால கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 10 minutes மட்டும் கொஞ்சம் விளையாண்டுப்பேன். ஸோ இன்றைக்கி காலையில் வந்து அன்னாச்சி பழம் மோர் குழம்பு தான் பண்ணேன். இது வந்து கேரளா ஸ்டைலில் புளிச்சேரின்னு சொல்லுவோம். ஸோ அன்னாச்சி பழம் வந்து வீட்டில் இந்த வாரம் வாங்கியிருந்தோம். அதனால் கொஞ்சம் அதை வச்சு அன்னாச்சி பழம் புளிச்சேரி பண்ணலான்னு சொல்லிட்டு பாதி பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூடயே கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வேக வச்சிடலாம். நல்லா வெந்து வரும்போது அன்னாச்சி பழத்தையும் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி இதில் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு தேங்காய் பேஸ்ட்டுக்காக எப்பவும் போல் மோர் குழம்புக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், லைட்டாக 2-3 பூண்டு போட்டு கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணிவிட்டு இதையே நம்ம அதில் போட்டு கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம், கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு கர்ட் ஆட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப சிம்பிளாக வந்து வேலை முடிஞ்சிடும். சம்மரில் வந்து ரொம்ப நேரம் நின்று நமக்கு கிச்சனில் சமைக்க முடியுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வெயில் அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ் தான் அப்பப்போ செஞ்சுக்கிறது. இது மாதிரி தக்காளி சாதம், சாம்பார் சாதம், நெக்ஸ்ட்டு லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ் அந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாகவே செஞ்சு கொடுத்துறது. குழந்தைங்க வீட்டில் இருந்தாலும் ஹஸ்பண்டுக்கு வந்து மார்னிங் சாப்பாடு செய்கிறதுனால காலையிலேயே வேலையை முடிச்சிடுறேன். அதனால் என்னவோ கொஞ்சம் நிறைய டைம் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கும் அப்பப்போ கொஞ்சம் வந்து ஆக்டிவிட்டீஸும் கொஞ்சம் நான் வந்து கொடுப்பேன். ஹித்துக்கு சின்ன வயசுலேருந்தே கிராஸ்பிங் பவர் வந்து ரொம்ப அதிகம். ஹித்துக்கு சின்ன வயசுலேருந்தே என்னோடையே இருந்தனால அவனுக்கு 1.5-2 வயசுலேருந்தே தாலாட்டு பாடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரைம்ஸ் பாடியே அவங்கள தூங்க வச்சுருக்கேன் நான். அதனாலே என்னவோ அவனுக்கு வந்து சின்ன வயசுலேயே அந்த ஏபிசிடி, கிட்ஸ் ரைம்ஸ் எல்லாமே வந்து தாலாட்டு பாட்டாகவே பாடிடுவேன். ஸோ அதை கேட்டுகிட்டே நல்லா தூங்கிடுவான். அது மாதிரி கொஞ்சம் வளரும்போதும் அவனுக்கு நல்லாவே சீக்கிரமாகவே வந்து அவன் ஏபிசிடி எல்லாமே கற்றுக்கிட்டான். பட் பாப்பா வளரும்போது அவளுக்கு கொஞ்சம் வந்து விளையாட்டுத்தனம் அதிகம். அதுவும் கூட அண்ணா இருக்கிறதுனால என் கூட அந்தளவுக்கு உட்காரவே இல்லை. அவள் உட்காந்தாலும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே வந்து அவள் படிக்கிறதுல வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கலை. ஆனாலும் அவளுக்கும் கிராஸ்பிங் பவர் அதிகம். நான் அண்ணனுக்கு சொல்லிக் கொடுக்குறத வச்சு அவளே நல்லா புரிஞ்சுட்டு அவளே வந்து நல்லா சொல்ல ஆரம்பிச்சிடுவாள். ஸோ அந்த அளவுக்கு அவள் வந்து உட்காந்து படிக்கணும்னு இல்லை, ஈஸியாக அவளே பிக்கப் பண்ணிக்கிறாள். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இயர் அவளையும் ஸ்கூலிங் போடணும். ஸோ பார்க்கலாம் இந்த இயர் இன்னும் வந்து எந்த ஸ்கூலுன்னு நான் டிசைட் பண்ணலை. ஸோ அது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் நாங்கள். பாப்பாவுக்கு 3.5 years தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதனால எல்கேஜிலையும் போட முடியாது, ஃபஸ்ட்டு ஃப்ரீ கேஜி தான் போடணுன்னு சொல்லிட்டாங்க. சிபிஎஸ்சிலாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருந்தனால ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக ப்ளே ஸ்கூலில் போட்டுட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து சிபிஎஸ்சி சேஞ்ச் பண்ணிக்கலான்ட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ வந்து ஃப்ரீ கேஜினால ஃப்ரீ கேஜி படிக்கணும், எல்கேஜி, நெக்ஸ்ட்டு யூகேஜி. ஸோ 3 year வந்து அவளுக்கு படிக்க வேண்டியது இருக்கும். கிருத்திக் வந்து 3.5 yearsலேயே வந்து அவன் எல்கேஜி ஸ்டார்ட் பண்ணிட்டான். பட் பாப்பாவுக்கு ஜூனில் வந்து 3.25 வயசு ஆகிடும். பட் வந்து ப்ரீ கேஜியில் தான் போட வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து 4 years கம்ப்ளீட் ஆகணும்னு சொன்னனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ளே ஸ்கூலில் போடலான்ட்டு இருக்கோம். குழந்தைங்களுக்கு லீவ் விட்டனால நிறைய திங்ஸ் வந்து நான் மேலே மூட்டை கட்டி போட்டிருந்தேன். ஏன்னா வந்து டெய்லியுமே அதை வந்து எடுத்து கீழே போட்டுடுவாங்க. பட் எடுத்து வைக்கிறதுல வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் பாதி திங்ஸ் வந்து நான் மேலே தான் கட்டி போட்டிருந்தேன். இப்போ லீவ் விட்டனால மேலே இருக்கிறதுலாம் எடுத்துக்கிட்டாங்க, எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ அதை ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப புதுசாகவே இருந்துச்சு. ரொம்ப ஆசையாக வந்து இது கிடச்சிச்சு அது கிடச்சிச்சின்னு என்ஜாய் பண்ணாங்க. அப்படியே இந்த அன்னாச்சி பழம் மோர் குழம்பையும் முடிச்சிட்டேன். தயிர் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தாளிப்பம் ரெடி பண்ணி ஊற்றிட்டேன். ரொம்ப அருமையாக சிம்பிளாகவே முடிச்சிட்டோம் நாங்கள் அன்றைக்கி. நெக்ஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ்க்காக கொஞ்சம் வந்து நான் கலரிங்காக பிரிண்ட் அவுட் எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஷெடியூல் போட்டு வந்தேன். ஸோ இந்த டைமில் இந்த முடிக்கலாம் அப்படின்ட்டு. நானும் கொஞ்சம் நேரம் வந்து அவங்கள கண்டுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் டிவி விளையாண்டுட்டு அப்படி போர் அடிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஷெடியூல் போட்டு வச்சிட்டோம். ஆக்சுவலாக இது வந்து ஐடியா கொடுத்ததே ஹித்திக் தான். ஏன்னா அவன் பார்க்குற ப்ரோக்ராமில் வந்து சிக்கா ஒரு பண்டி வந்து பார்ப்பான். ஸோ அதில் வந்து அவங்க அம்மா ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்காக ஷெடியூல் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஷெடியூலில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சாங்கன்னா அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி பிளான் இருந்துச்சு. ஸோ இவனும் பார்த்துட்டு எனக்கும் நீங்கள் ஷெடியூல் போட்டு கொடுங்கம்மா, எனக்கு போர் அடிக்காமல் இருக்குன்னு சொல்லி கேட்டான். சரின்னு அந்தந்த டைமுக்கு இப்போ வந்து ஒரு 8 o'clockனா 8 o'clock எழும்பி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு குளிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு 4 o'clock வர வந்து ஷெடியூல் போட்டு வந்தேன். ஸோ இவன் ட்ராயிங் கிளாஸும் போயிட்டுருக்கான். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே மாற்றிக்கிட்டேன். அது மாதிரி ஜிகேயும் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்திருந்தேன். சாட் ஜிபிடியோட ஹெல்ப்போட கொஞ்சம் பிரிண்ட் அவுட்டாக எடுத்து வச்சுருந்தேன்.
ஸோ குழந்தைங்க வீட்டில் இருக்கனால கொஞ்சம் ஹெல்த்தியாகவே ஸ்நாக்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் இப்போலாம். ஸோ இன்றைக்கி வந்து கார்ன் தான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் பட்டர் போட்டு வதக்கிட்டு, தக்காளி வெங்காயம்லாம் போட்டு வதக்கிட்டு, கொஞ்சம் பெப்பர்த்தூள், நெக்ஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு லெமனும் போட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஒரு ஈவினிங் 11 மணி போல் கொடுத்தாச்சு. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. நன்னாரி ஏற்கனவே வீட்டில் போட்டு வச்சுருந்தனால அடிக்கடி நன்னாரியும் எடுத்துப்போம், கூடவே வெஜிடபிள் ஜூஸ் எல்லாமே எடுத்துப்போம். ஸோ உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கு டைம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க பண்ணுறாங்க, கூடவே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் சம்மர் ஆக்டிவிட்டி ஏதாவது ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஹித்திக் வந்து ட்ராயிங் கிளாஸ் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே இருந்து போயிட்டுருக்கான். அதனால் அப்படி கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் சம்மர் கேம்ப் நடக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1 ஹவர்னால் இப்போ வந்து 2 ஹவர்ஸ் வந்து கிளாஸ் இருக்குது. ஸோ அதனால் அதுவும் போயிட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ May 15 வரை அந்த மாதிரி 2 ஹவர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து May 15க்கு அப்புறம் கொஞ்சம் ஹாலிடே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கார்னுக்கு கொஞ்சம் உங்களுக்கு பெப்பர்த்தூள் கூட மசாலாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும். என்னோடய குட்டீஸ்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஹேர் பேக்காக தான் ரெடி பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக ஜீரகம் வந்து ஊற வச்சுக்கிட்டேன். 1 ஸ்பூன் போல் உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஜீரகம் வந்து ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டாக வந்து கஞ்சி தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். சாதம் வடித்த கஞ்சி தண்ணி வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். எப்போவுமே ஹேர் பேக் போடும்போது ஒன்று அரிசி கழுவுன தண்ணி இருக்கும், அப்படி இல்லாட்டி சாதம் வடித்த தண்ணி ஏதாவது ஒன்று வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதில் வந்து நான் கறிவேப்பிலை நெக்ஸ்ட்டு முருங்கைக்கீரையை பொடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து நான் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டேன். ஒரு 1 ஹவராவது ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஸோ கிடைக்கும் போது நமக்கு கிரைண்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஏன்னா வந்து பவுடராக மேக் பண்ணும்போது கொஞ்சம் துகள்கள் வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஹேரில் வந்து அப்படி பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒட்டிகிட்ருக்கும். அதனால் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணால் சாஃப்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இதையும் சேர்த்து ஊற வச்சிட்டேன். ஸோ அது 2 ஊறட்டும் சொல்லிட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் வெந்தயம் வந்து உங்களுக்கு ஒரு 1 ஹவர் 2 ஹவர் வந்து ஊறணும் கண்டிப்பாக. ஸோ இந்த கஞ்சி தண்ணியில் போட்ட பவுடர் வந்து ரொம்ப அதிக நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1/2 ஹவர் ஊறினாலே உங்களுக்கு திக்காக கிடச்சிருக்கும். அதை நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். அப்படி மதியம் சாப்பிட்டு 2 மணி போல் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நன்னாரி ஜூஸும் போட்டு கொடுக்குறேன். நன்னாரி சிரப் வந்து வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ கடையில் வாங்கின சிரப்பெல்லாம் நிறைய கெமிக்கல்ஸ் கூடவே நிறைய கலர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால் சரின்னு நான் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த சம்மருக்கு. ஸோ ரெடி பண்ணி வச்சு எனக்கு 1 மாதம் ஆகுது. ஸோ அப்பப்போ வந்து கொஞ்சம் குடிச்சுப்போம் நாங்கள். 1லேருந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நீங்கள் ஐஸ் க்யூப் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக லெமனும் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டால் போதும். சுகர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை, சிரப்பில் இருக்கிற சுகரே போதும். ஸோ இது வந்து அப்பப்போ குழந்தைங்க கேட்டோன்னே வந்து செஞ்சு கொடுத்துருவேன். லெமன் ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. லெமன் ஆட் பண்ணினா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போவுமே செடிங்களுக்காக கொஞ்சம் கிச்சன் வேஸ்ட்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஒன்று இந்த காஞ்ச கறிவேப்பிலை ஏதாவது இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு செடிகளுக்கு போடுவேன். அப்படி இல்லாட்டி ஏதாவது பூ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி வச்சுப்பேன். அந்த வெயிலில் வந்து ரொம்ப தாக்கம் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம மேலே வந்து கொஞ்சம் அந்த கழிவுகளெல்லாம் போடும்போது அந்தளவுக்கு ஈரப்பதம் வந்து தக்க வச்சுக்கும். அது மாதிரி முட்டையும் நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதோட தோலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக இது மாதிரி ட்ரை பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதை வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணும்போது அது கூட கொஞ்சம் கல் உப்பு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணும்போது இந்த பிளேடெல்லாம் நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். இதை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் ஷார்ப்னஸ் அதிகமாக இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டாக மீதி இருக்கிற ஓடுகள் எல்லாமே நான் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பவுடராக மேக் பண்ணி வச்சுட்டேன். இதை வந்து நம்ம செடிங்களுக்காக நம்ம தூவி விட்டுக்கலாம். நல்லா பூக்கும், கால்சியம் சத்து நிறைஞ்சதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட் பொருட்களை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போவுமே கிச்சன் வேஸ்ட்டை வந்து கண்டிப்பாக செடிங்களுக்காக யூஸ் பண்ணிப்பேன். இப்போ வாழைப்பழ தோல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஹேருக்கும் ரொம்ப நல்லது, கூடவே செடிங்களுக்கு லைட்டாக கொதிக்க வச்சு நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி டீக்கு டிகாஷன் கொடுக்கலாம். அதே மாதிரி ஃபில்டர் காஃபி போட்ட வேஸ்ட்டை கூட நான் வந்து கொஞ்சம் ஃபேஸ் ஸ்க்ரப்பாகவும் யூஸ் பண்ணிவிட்டு செடிங்களுக்கும் நான் ஊற்றிடுவேன். எப்போவுமே கொஞ்சம் டைலூட் பண்ணிக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லது செடிங்களுக்கு. இப்போ இதே நான் வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு செடிங்களுக்கு எல்லாமே தூவி விட்டுட்டேன். ஸோ குழந்தைங்க வீட்டில் இருக்கனால அவங்களே கொஞ்சம் ஆக்டிவிட்டிலையும் கொஞ்சம் இறக்கி விட்டுடுவேன் எப்போவுமே. ஸோ செடிங்களுக்கு தண்ணி தெளிக்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் ஏதாவது உரம் போடணுன்னா அதையே அவங்களுக்கு கொடுத்துருவேன். கூடவே ஏதாவது வாஷ் பண்ணி வச்சேன்னா அதை வந்து வெயிலில் காய வச்சுட்டு வாங்கடான்னு சொல்லிடுவேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும். ஸோ நிறைய நேரம் ஃபோன் பார்க்குறத வந்து அவாய்ட் பண்ணலாம். நான் எப்படின்னா குழந்தைங்களுக்கு முன்னாடி ஒய்ஃபை கனெக்ஷன் வீட்டில் இருக்கும்போது கரெக்டாக டைமுக்கு வந்து ஒய்ஃபை வந்து ஆஃப் பண்ணி விட்டுடுவேன். ஆஃப் பண்ணோன்னா குழந்தைகிட்ட சொல்லிடுவேன், டேட்டா எல்லாமே காலி ஆகிடுச்சுன்னா இதுக்கப்புறம் வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 1 hour 2 ஹவருக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க கேட்கும்போது மறுபடியும் போடுவேன். ஸோ ரீலோட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போடுவேன். அந்த மாதிரி தான் வந்து அவங்களுக்கு தெரியாமல் வந்து நான் பண்ணிகிட்டே இருப்பேன் ஒய்ஃபை. பட் இப்போ வந்து டிஷ் வச்சனால அதை ஆஃப் பண்ண வேண்டிய வேலை இல்லை. பட் குழந்தைங்கிட்ட எப்போவுமே சொல்லிடுவேன், 1 hourனால் 1 hourல ஆஃப் பண்ணிவிடுவேன்னு சொல்லிடுவேன்.
பட் 1 ஹவருக்கு அப்புறம் போய் கேட்கும்போது ஆஃப் பண்ண மாட்டாங்க. இல்லைம்மா இன்னும் கொஞ்சம் நேரம்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் அல்லது 10 மினிட்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப் பண்ணிவிடுவேன் நான். ஸோ டிவிக்கு பார்க்குறதுலேயும் கொஞ்சம் நம்ம கண்ட்ரோலாக இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் குழந்தைங்களுக்கும் கண்ணெல்லாம் பாதிக்கப்படாமல் இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேயே நிறைய பேர் கண்ணாடி போடுறாங்க. நான் எனக்கே கொஞ்சம் ஃபீல் ஆகும் குழந்தைங்க அதிக நேரம் டிவி பார்க்குறாங்களோ அப்படின்னா. மார்னிங் இப்போ 1 ஹவர் நெக்ஸ்ட்டு ஒரு 11 o'clock போல், மதியம் போல், ஈவினிங் போல் பார்க்கும்போது டோட்டலாகவே அவங்க வந்து ஒரு 4 hours மேலே தான் டிவி பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ சின்ன குழந்தைங்க கண்டிப்பாக ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அதிகமாகவே பார்க்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. பட் இவங்க வந்து கேப் விட்டு பார்த்தாலும் அந்த மாதிரி 4 hours போல் ஆயிடுது. ஈவினிங் போல் கொஞ்சம் ஹேர் பேக்கே முடிச்சிட்டேன். ஊற வச்ச வெந்தயம், நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பவுடரில் வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா கஞ்சி தண்ணி கூட, அது நெக்ஸ்ட்டு கத்தாழையும் கொஞ்சம் போட்டு கிரைண்ட் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பூஜை சாமான்லாம் விளக்கி வச்சுருந்தேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து கிருத்திகை இருக்குது, அதுக்கு அடுத்த நாள் வந்து அக்ஷய திருதியை இருக்குது. அதுக்கு முந்தின நாள் நடந்த டே தான் இது. ஸோ அதுதான் உங்களுக்கு வ்ளாகாக வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ பூஜை சாமான்லாம் விளக்கி வச்சிட்டேன். கிருத்திகைக்கு வந்து எப்போவுமே நாங்கள் வந்து வீட்டில் வந்து சாமி கும்பிடுவோம். அதாவது சாமிக்கு வந்து கண்டிப்பாக படையில் இருக்கும். ஒன்று பாயாசம் அந்த மாதிரி இருக்கும், அப்படி இல்லாட்டி செஞ்ச சாம்பார் சாதத்தை சாம்பார் பொரியல்லாம் செய்வோம். அதை அப்படி சாமிக்கு வச்சு படைச்சிடுறது வழக்கம் தான் அது. ஸோ பூஜை சாமான்லாம் விளக்கிட்டு எல்லா சாமிக்கும் பொட்டும் வச்சு முடிச்சாச்சு. பூஜை பவுடர் ஒன்று வந்து தயாரித்து வச்சுருப்பேன், நிறைய பொருட்கள் சேர்த்து ரொம்ப மனமாக இருக்கும். அதை வச்சு கொஞ்சம் சாமிக்கு பொட்டெல்லாம் வச்சு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் நான். திருச்சலும் வந்து நான் வந்து வீட்லேயே தான் ரெடி பண்ணிப்பேன். பஞ்சு திரியில் திருச்சல் போட்டால் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. கொஞ்சம் காட்டன் வந்து வாங்கி வச்சுருப்போம், அதை நானே திருச்சல் போட்டுப்பேன். தனியாக கடையிலேருந்து திரிலாம் வாங்குறது கிடையாது. ஸோ அதையும் திரித்து வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஈவினிங் வந்து ஒரு 7 o'clock மேலே தான் அந்த பொட்டு வைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். குழந்தைங்களுக்கு டின்னர் முடிச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ மார்னிங் வந்து விளக்கேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு எல்லாத்தையும். டெய்லியுமே நமக்கு வீட்டில் மார்னிங்கும் ஈவினிங்கும் விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த ஹேபிட் எனக்கு உண்டு. என் சின்ன வயசுலேருந்தே சாமி மேலெல்லாம் கொஞ்சம் பக்தி வந்து கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாம் நான். அதே மாதிரி தான் ஹஸ்பண்ட் வீட்லேயும் மாமியார் ஆகட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் எல்லாருக்குமே கொஞ்சம் சாமி பக்தியும் கொஞ்சம் அதிகம். அதனால் பூஜை வேலைக்கு சாமி கும்பிடுறது எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவே நடந்துடும். நெக்ஸ்ட் டே மார்னிங்கே குளிச்சாச்சு. கிருத்திகை இருந்தனால கொஞ்சம் அருகம்புல்லும் பறித்து எடுத்துட்டேன். ஸோ அருகம்புல் வந்து பிள்ளையாருக்கு வச்சுப்பேன் நான். சம்டைம் டைம் இருந்துச்சு அப்படின்னா கட்டியே மாலையாக போட்டுடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சமாக பறிச்சுட்டு கொஞ்சம் வந்து கட்டி மாலையாக போட்டுக்கிறேன் நான். ஸோ அருகம்புல் வந்து இது நான் கடையிலேருந்து வாங்கினது தான். சரி தொட்டியில் வந்து கொஞ்சமாக நட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். பட் நல்லாவே வளர்ந்துருந்தது. ஸோ அப்பப்போ வந்து சாமிக்கும் வைக்கிறது உண்டு. ஸோ உங்கள் வீட்டிலே கூட நீங்கள் கடையிலேருந்து வாங்கினீங்கன்னா லைட்டாக ஒரு சின்ன தொட்டியில் வளர்த்து பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே வளர்ந்து நிற்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பூவும் பறிச்சுட்டு வந்துட்டேன். கொஞ்சம் மல்லிகையும் டெய்லி எங்களுக்கு 4-5 மல்லிகை வந்து பூத்துரும் எப்படியாவது. ஸோ அதையும் அப்படி சொல்லி பறிச்சுட்டு வந்துட்டு பூஜை வேலையை ஆரம்பிச்சாச்சு. காலையில் வந்து இன்றைக்கி வந்து தால் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி சாம்பார் வைக்கல. சார் ரீசெண்டாக தான் சாம்பார் வச்சனால இது தேர்ஸ்டே கிருத்திகை இருந்துச்சு, ஃப்ரைடே வந்து அக்ஷய திருதியை இருந்துச்சு. ஸோ டியூஸ்டே தான் சாம்பார் வச்சுருந்தனால சரி இன்றைக்கி பருப்பு வச்சலாம் சொல்லிட்டு தால் ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கடுகு, ஜீரகம், பூண்டு, இஞ்சி எல்லாம் குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு கறி லீவ்ஸ் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சு இந்த பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் காரத்திற்காக உங்களுக்கு காரத்திற்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாத்தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உப்பும் செக் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி போட்டு இறக்கி வச்சா போதுங்க. ரொம்ப சூப்பராக சிம்பிளாகவே முடிஞ்சிடும். இதுவும் ஒரு சூப்பரான சம்மர் ரெசிபி தான். இந்த சம்மர் ஃபுல்லாகவே ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி சீக்கிரமாக பண்ணால் தான் ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்க வேண்டாம். அதுவும் நான் காலையிலேயே முடிச்சுட்டனால ஒன்றும் பிரச்சனை இல்லாமலே இருக்கும். மார்னிங் அந்த 8 o'clock மட்டும் குக் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், அந்த டே ஃபுல்லாகவே எனக்கு கிச்சனில் நிற்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இப்போ சம்மர்னால சுத்தமாக கிச்சனில் நிற்கவே முடியல. ஸோ அதனால் காலையிலேயே ஹஸ்பண்டுக்கு கொடுக்குறனால வேலையை முடிச்சாச்சு. அதுவும் இன்றைக்கி கிருத்திகை இருந்தனால ரொம்ப சீக்கிரமாகவே வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ வேலை எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சம் வந்து நான் குழந்தைங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நெக்ஸ்ட்டாக வந்து கொஞ்சம் எடிட்டிங் வேலையும் ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி பருப்பு ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப காரம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இந்த காரத்துக்காக நீங்கள் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் சாம்பார் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் சாம்பார் பொடி கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா குழந்தைங்க மெயினாக சாப்பிட்றதுனால எப்போவுமே நாங்கள் என் ஹஸ்பண்ட் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துப்போம். அதனால் கொஞ்சம் காரம் கம்மியாகவே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள் வீட்லேயும் குட்டீஸுங்க இருந்தால் நீங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக பண்ணால் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டாக வந்து கடவுளுக்கும் எல்லாம் படைச்சி முடிச்சுட்டு பூஜை வேலை எல்லாமே முடிச்சிட்டு நெக்ஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு தான் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துருந்தது எல்லாமே மறுபடியும் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க.
நெக்ஸ்ட்டாக பாப்பாக்கும் கொஞ்சம் வந்து நான் வந்து இன்றைக்கி சரி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசிடியில் தான் உட்காந்துருந்தேன். ஹிர்த்திக்கும் வந்து பக்கத்தில் பசங்க கூடலாம் கொஞ்சம் விளையாட போயிடுவான். அந்த டைமில் பாப்பா வந்து கொஞ்சம் அம்மா டிவி போடுங்கன்னு சொல்லி கேட்பாள். கொஞ்சம் நேரம் டிவி போட்டு கொடுப்பேன். கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் எனக்கே ஐயோ ரொம்ப நேரம் டிவி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு சரின்னு கொஞ்சம் நேரம் அவளுக்கும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி கொஞ்சம் அம்மா சிஸ்டமில் வந்து ஏபிசிடி போட்டு விடுங்கன்னு சொன்னான். சரி கொஞ்சம் ஆர்வமாக இருக்கலன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் நேரம் கூட உட்காந்துருந்து அவளுக்கு ஏபிசிடி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அவளும் இன்ட்ரெஸ்ட்டாகவே கற்றுட்டு இருந்தாள். ஸோ இவளுக்கு கணிப்பாப்பாக்கு எப்படின்னா இப்போ நோட்லலாம் வச்சு நம்ம எழுத வச்சோம் அப்படின்னா ரொம்ப நேரம் உட்கார மாட்டாள். பட் இந்த மாதிரி சிஸ்டம் ஃபோன்லலாம் காமிச்சோம் அப்படின்னா ஏபிசிடி நல்லாவே கற்றுப்பாள். அவள் ஈஸியாகவே ஏபிசிடிலாம் சொல்லிவிடுவாள். பட் ஹிர்த்திக் அளவுக்கு பாப்பா இல்லை, அந்தளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாள். ஹிர்த்திக்லாம் வந்து இப்போ நம்ம 1 hour உட்கார வச்சாலும் அழகாக உட்காந்து நல்லா லிசன் பண்ணிப்பான். பட் பாப்பா வந்து நல்ல விளையாட்டுத்தனம் கொஞ்சம் ஜாஸ்தி, அதனால் அந்தளவுக்கு இருக்க மாட்டாள். பட் பரவாயில்ல, சின்ன குழந்தை தானே, நானும் விட்டுக்கிறேன், எப்படியும் படிக்கிற ஸ்டேஜில் படிக்க தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவேன் நான். பட் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே நம்ம கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்லாவே கிராஸ்பிங் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து நான் ஹிர்த்திக் விஷயத்தில் நல்லாவே பார்த்துருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு குழந்தைங்க கொஞ்சம் வந்து அவுட்டோர் கேம் இன்டோர் கேம் எல்லாமே விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ மேலேருந்து எடுத்த திங்ஸ் எல்லாமே வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்கும் அப்படியே ஏபிசிடி போட்டு காமிச்சிட்டு அந்த டேயை வந்து ஒரு வழியாக முடிச்சாச்சு. ஸோ சம்மர் உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அக்ஷய திருதியை விளாக் வந்து ஷேர் பண்ணுறேன், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் கமெண்ட்டில் வந்து உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.